ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு புடவை ஓரடிக்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மெத்தடு மட்டும் கிடையாது. இதில் நான் உங்களுக்கு 3 மெத்தடு வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஆனால் வந்து இது கஸ்டமர் கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முந்தி வருது இல்லைங்களா, அந்த முந்தி சைடில் மேல் பக்கம் நான் வச்சுருக்கிறேன். அந்த மேல் பக்கத்தை இப்படி வந்து நான் வந்து ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த சைடில் கொஞ்சம் மடிக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து கிளாத் விட்டுட்டு அந்த சைடு வந்து தையல் போடுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து மடிக்கிறதுக்காக கிளாத் விட்டுருந்தேன். உங்களுக்கு அது கரெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் லைட்டாக மட்டும். இப்போ நான் 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2.5 இன்ச்சு சைஸ் வந்து விட்டீங்க அப்படின்னா 2.5 இன்ச் விட்டுட்டு அந்த 2 இன்ச்சுக்கு நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தையல் வந்து நம்ம பிரித்து விட போகிற தையல் தான். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பெரிய சைஸில் வந்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் ஒரு வி தான் போட போகிறோம். வி போகிற முக்கோணம் ஷேப்பு வந்து வரையணும். முக்கோணம் ஷேப் வரைகிறப்ப நமக்கு எல்லா முக்கோணமும் ஒரே ஷேப்பில் வரணும் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து மேலே ஸ்டார்டிங்லேருந்து கீழே வரையும் பார்த்திங்க அப்படின்னா டேப் வச்சு 2.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த மெஷர்மெண்ட்லேருந்து 2.5 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச் நமக்கு வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச்சில் தான் வந்து எல்லாமே மார்க் பண்ணேன். ஏன்னா நமக்கும் வந்து பார்க்குறதுக்கு அது வந்து கொஞ்சம் பெரிய முக்கோணமாக ரொம்ப நல்லாயிருக்கும், பார்வைக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 2.5 இன்ச் சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிளியராக வந்துடும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா தெக்க இந்த மாதிரி வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு முக்கோணத்தையும் இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நமக்கு வந்து மிஷின் டேபிள் மேலே போட்டாலே அந்த சாரீ வந்து வலிக்கிட்டு தான் போகும். இந்த மாதிரி நானே கத்திரிக்கோல் வச்சு தான் வந்து அதை வந்து மேலே இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெக்க அந்த 2.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் பக்கம் தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்தது, கம்மியாக இருக்கிற மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணி அதை வந்து அப்படியே நான் வந்து ஈவன் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டில் மட்டும் ஒரு 2 முக்கோணம் மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். நமக்கு வர்ற சைஸை பொறுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்று நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு பெருசாக வந்து தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணினது எல்லாத்தையும் நம்ம வந்து சிசர் கட் தான் வந்து கொடுக்க போகிறோம். சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம வந்து சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிளாத் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ணலாம். அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து டவுட்டு இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா புறவை ஓரம் அடிக்கிறதுக்கு நான் வந்து மற்ற பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபாயிலேருந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க. 20 ரூபா, 30 ரூபாய், 25 ரூபா அந்த மாதிரி வந்து வாங்குறாங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 30 ரூபா வந்து புடவை ஓரடிக்க வந்து வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு வந்து இதில் ஆல்ரெடி வந்து 30 ரூபா வருதுன்னா ஒரு பக்கத்துக்கு நமக்கு வந்து 15 ரூபா கணக்கு, 2 பக்கத்துக்கும் சேர்த்து தான் வந்து 30 ரூபா வருது. இப்போ ஒரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 15 ரூபா அப்படின்னா இன்னொரு சைடுக்கு வந்து நமக்கு வந்து இதுக்கு ஒரு 35 ரூபா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக எப்பயும் போல் மடித்து தைக்கிற ஒர்க் ப்ளஸ் இந்த ஒர்க்கு ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம இதுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து 50 ரூபாய்க்கு வந்து ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஸ்டெப்ஸும் இருக்கா, அதுவும் வந்து நம்ம சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சேர்த்தி கூட இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் வந்து வாங்கிக்கலாம். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கட்டிங் வந்து கொடுத்துட்டதுக்கப்புறம்
அப்புறமேலு இந்த கார்னரில் வருது பார்த்தீங்களா வி, அந்த வீலையும் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து இது திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப ரொம்ப நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்து வந்திருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாடலில் புடவை ஓரடிக்கிறதுக்கு கஸ்டமருக்கு நம்ம இந்த மாதிரி விதவிதமாக அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் கஸ்டமர் கேட்கணும் இல்லைங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா பைசா அப்படின்னாலே வந்து அவங்க வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புடவைக்கு ஓரம் அடிக்கிறப்ப அதில் லேஸ் வச்சு தைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நானே வந்து நிறைய கஸ்டமருக்கு புடவைக்கு ஓரம் அடிக்கிறப்ப லேஸ் வச்சு தைக்கிறது, நம்மக்கிட்ட தனியாக வந்து இந்த குஞ்சம் வந்து வச்சுருக்குறோம். அது அந்த குஞ்சமெல்லாம் ரெடிமேட் குஞ்சமெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம ஏதாவது வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வரையும் கட் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா போட்ட தையல் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய தையல் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த பெரிய தையலை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து இந்த முக்கோணத்தை திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பேக்கில் நீங்கள் வந்து திருப்புறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்காவது துணி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து மடித்து பேக்கில் வந்து பிசுறு தெரியாத மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த முக்கோணத்தை நம்ம வந்து திருப்பிடலாம். ஒரு நீடில் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. ஊசி வச்சுட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வரும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி நீடில் வச்சு நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம். கொஞ்சம் வந்து சரியாக என்னால் காட்ட முடியல. இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மேலே நம்ம லைட்டாக ஒரு ஐனிங் மட்டும் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே லைட்டாக மடித்து ஒரு தையல் மட்டும் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து பேக்கில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் இருக்கும். எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து விட்டுருக்குறேன். அதனால வந்து ஒரு சின்ன மடிப்பு மட்டும்தான் வந்து நான் மடிக்க முடியும். நான் அதை இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி சின்னதாக மடித்து நான் அப்படியே வந்து தையல் வந்து போட்டுடுறேன். இதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிளாத் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நான் சொன்ன மாதிரி 2.5 இன்ச் தான் நமக்கு வந்து இந்த முக்கோணம் மடித்து தைக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த தேவைப்படுற கிளாத்து. அதே மாதிரி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த 2.5 இன்ச்சுக்கு இந்த முக்கோணமும் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து வந்துடும். நமக்கு 2 இன்ச்சுக்கு அந்த இடத்துல வந்து முக்கோணம் வந்து வந்துடும். எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் நமக்கு வந்து வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடிக்கிற 2 இன்ச் மட்டும்தான் நமக்கு வந்து இதில் வந்து கணக்கு வரும். அந்த முந்தாணி வந்து சின்னதாகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன முக்கோணமாக மடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து வந்துடும். இல்லை ஒரு இன்ச்சில் உங்களுக்கு வேணும், சின்ன முக்கோணமாக போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். நமக்கு வந்து அந்த சைடில் பார்டருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பார்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய முக்கோணம் எடுக்கலாம். சின்ன சின்ன பார்டராக இருக்குது நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன பார்டராக எடுக்கலாம். நான் இது மேலே வந்து தையல் போட்டு பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் வந்து நான் அந்த தையலை ரிமூவ் பண்ணிட்டேன். வேணாம், இது இப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது மேலே மட்டும் லைட்டாக அயனிங் மட்டும் தான் நான் வந்து பண்ணினேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த இதிலேருந்து பீஸ் எல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா பீஸை, அந்த பீஸை இந்த மாதிரி தர்மாக்கோல் பால் வச்சு நம்ம வந்து சுற்றிட்டு அதை கூட வந்து இந்த முக்கோணத்தோட சென்டரில் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணலாம். பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு சேம் கலரில் இருக்குது அப்படிங்கிறனால அவ்வளோ அளவுக்கு எனக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியலை. இல்லை ஒரு வேளை கலர் கொஞ்சம் வேறு கலரோ இல்லை இது மல்டி கலராக இருக்கிறனால எனக்கு வந்து அப்படி தெரியுது. இதுவே நம்ம வந்து வேறு கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த தர்மாக்கோல் பால்ஸ் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அட்ராக்டிவாகவும் நல்லா பளிச்சுன்னு வந்து தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்மாக்கோல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு 20 ருபீஸாவது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடு அந்த குஞ்சம் எல்லாமே வந்து விற்கிறாங்க கடையில். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முக்கோணம் ப்ளஸ் அதோட வந்து அந்த குஞ்சமும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அந்த குஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முக்கோணம் சைஸ்க்கு வர மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களோட அந்த குஞ்சம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அதோட ப்ரைஸ் ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கு ஒரு 10 or 20 அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைனலாக
உங்களாலே எவ்வளோ அளவுக்கு வந்து இதில் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லேஸ் கொடுத்து கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க. நான்லாம் நிறைய கஸ்டமரோட சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரம் அடிச்சதில் லேஸ் வச்சு கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். அது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இதாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கஸ்டமர் அது நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஏதாவது புதுசு புதுசாக வந்து பண்ணினா மட்டும்தான் இப்போ இருக்கிற இதில் நம்மளும் வந்து டைலர் அப்படின்னு வந்து நிரூபிக்கவே முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒவ்வொரு இதுக்குமே நான் அந்த மாதிரி குஞ்சம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேவைப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த மாதிரி வந்து முக்கோணம் ஷேப் மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ரொம்பலாம் நீங்கள் எதுவுமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுக்கவே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் மட்டும்தான். இதே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வாங்க வேண்டிய ப்ரைஸும் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ் வந்து ஓகேவா, இல்லை இன்னும் இது கம்மியா இல்லை அதிகமாக சொல்கிறேனா அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த அளவுக்கு வாங்கினா ஓகே பரவாயில்ல அப்படின்னு வந்து தோணுச்சு. அதுதான் வந்து ஷேர் பண்ணினேன். இப்போ பாருங்கள் ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட் பீஸ் வந்து வச்சாச்சு. இதை நம்ம வைக்கும்போது நம்ம வந்து பார்த்து கொஞ்சம் கவனமாக வந்து வச்சுக்கலாம். வேணும் அது மேலே வந்து நம்ம தையல் போடுறப்ப நமக்கு தான் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த லாஸ்ட்டு வர முக்கோணத்துலேயும் நான் சேர்த்தி வந்து வச்சுட்டேன். இப்போ நமக்கு அந்த முக்கோணமும் கொஞ்சம் ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் தான் வந்து இருக்கும். பாருங்கள் இப்போ லாஸ்ட் ஒன்னையும் நம்ம வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கரெக்டாக அந்த மேடு மேலே வைக்காமல் கொஞ்சம் கீழால் நவுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த குஞ்சத்து மேலே மட்டும் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வந்துடும். இப்போ ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.